இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்றதும் ஒரு பிரச்சனையாக எழுந்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக கமன்பில் அவர்கள் புத்தகம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால், கடந்த 3 ஜனாதிபதிகளின் ஆட்சியின் போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக உண்மைகள் வெளிவரவில்லை. அண்மையில் பார்க்கின்றேன், ஒரு 3ஆம் மட்டத்தில் உள்ள சந்தேக நபர்கள், 2ஆம் மட்டத்தில் உள்ள சந்தேக நபர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு சில உண்மைகள் வெளிவருவதாக அறிகின்றோம். இப்போது 1ஆம் மட்டத்தில் உள்ள அந்த சந்தேக நபர் யார் என்ற கேள்வி எழுகின்றது. 1ஆம் மட்டம் யார், யாவர் கைது செய்யப்படுவார் ஏற்படுகின்றது. எனவே தயவு செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் புத்தகம் எழுதுகின்ற விடயத்தின் மூலமாக உண்மைகளை புதைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த புத்தகங்கள் சஹ்ராம் காசிம் தான் இதன் முக்கியமான சூத்திரதாரி என்று சொல்லி அந்த உண்மையை மூடி மறைக்க முற்படுகின்றார்கள். அவரும் 3ஆம் மட்ட 4ஆம் மட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கின்றார். ஆனால் இதனை திட்டமிட்டு நடாத்திய குற்றவாளிகள் இருக்கின்றார்கள். அதில் 2ஆம் மட்டம் வரையும் இந்த அரசாங்கம் முன்னேறி இருக்கின்றது, கைது செய்திருக்கின்றது. இப்ப 1ஆம் மட்டத்தில் இந்த ஆட்சி மாற்றத்திற்காக அந்த குற்றச் செயலை நிகழ்த்திய அந்த சூத்திரதாரி யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவரும் கைது செய்யப்பட்டால் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 269 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பல நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீதி வேண்டும். எங்களுடைய பேராயர் அவர்கள் உண்மையை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சஹ்ராம் காசிமில் முழுமையான குற்றத்தை போட்டுவிட்டு இதனை இயக்கிய இயக்குநர்கள் தப்பித்து செல்வதற்கு இடமளிக்க கூடாது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவர் ஒரு பலிக்கடாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றார். இது அவரை இயக்கிய அந்த இயக்குநர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். புத்தக வெளியீட்டின் போது அவர்கள் அங்கு பிரசன்னமாகி இருக்கின்றார்களா ஏற்படுகின்றது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி எரிபொருள் நெருக்கடிக்கு வினைத்திறனான முகாமைத்துவத்தை செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த யுத்தம் எப்போது முடிகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த யுத்தம் முடியும் வரைக்கும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.